வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, டிசம்பர் 20 இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள் நமக்கு சிந்தனையாக தந்திருப்பது பெண்ணின் பெருமை. உடலது தாங்கும் வலி 45 டெல் தான் சராசரி. 57 டெல் வரை தாங்கி பெறுவதால் தானோ அதற்கு பெயர் டெலிவரி என்று நான் என்னுடைய இடைவேளை என்னும் புத்தகத்தில் எழுதிய கவிதை வரிகள் நினைவுக்கு வருகிறது. எவ்வளவு துன்பம், எவ்வளவு பெரிய வலி, அதனை தாங்கி கொண்டு பெற்றெடுக்கிற ஒரு இனமாக வந்திருப்பது பெண்ணினம் என்பது சற்று சிந்திக்க வேண்டியது மட்டுமல்ல, ஆண்கள் முற்றிலுமாக அவர்களுக்கு தர வேண்டிய பெருமையை, மதிப்பை தருகிறார்களா என்று சிந்திக்க வேண்டும் என்று அருள் தந்தை அவர்கள் கருதுகிறார்கள். இந்த உலகத்திலே இறைநிலை, இயற்கை, பிறப்பு என்னும் பெரிய பொறுப்பை யாரிடத்தில் தந்திருக்கிறது? பெண்ணிடத்தில் தான் தந்திருக்கிறது, பெண்களிடத்தில் தான் தந்திருக்கிறது. அதுவே பெண்ணின் பெருமை. ஏனென்று கேட்டால், கருத்தரித்த நாள் முதல் சற்றேறக்குறைய 10 மாதங்கள் குழந்தையை வயிற்றிலே வைத்து சுமந்து அதனை வளர்ப்பது என்பது எவ்வளவு துன்பகரமான செயல் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று அருள் தந்தை அவர்கள் கூறுகிறார்கள். அது மட்டுமல்ல, பெற்றெடுத்த பின்பு அந்த குழந்தையை வளர்த்தெடுக்கிற கடினம் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த குழந்தையை வளர்த்தெடுப்பதிலே காட்டுகிற பொறுமை ஆண்களுக்கு வருமா என்று சிந்தித்து பாருங்கள். அந்த அளவிற்கு அந்த பொறுமையும் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்கிற அந்த பக்குவமும் நிறைந்த பெண்கள் பெண்ணினம் என்று நாம் கருத வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே சராசரியாக சரிபாதி ஆண்கள் என்று பெருமையாக சொல்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்று கேட்டால், அந்த சரிபாதி ஆண்களையும் ஈன்றெடுத்தது மற்றொரு சரிபாதியான பெண்ணினம்தான் என்று அருள் தந்தை அவர்கள் கூறுகிறார். எனவே பெண்கள் அவர்களுடைய பெருமையை ஆண்கள் போற்றி புகழ வேண்டும், போற்றி மதிக்க வேண்டும் என்று அருள் தந்தை அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு செய்தியை நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். பெண்ணின் பெருமையை ஆண்கள் உணர வேண்டும், அதைவிட மிக முக்கியம் பெண்களும் உணர வேண்டும் என்பதுதான் இன்றைய சூழ்நிலை கற்றுத்தருகிறது. பெண்களுக்கான பெருமை என்பது பெண்களும் உணர வேண்டியது, ஆண்களும் உணர வேண்டியது என்கிற நிலையிலே நாம் சிந்திக்க வேண்டும் என்று இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.